Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து இன்டீரியர் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வார்ட்ரூப் மட்டும்தான் வந்து பண்ண போகிறோம். வார்ட்ரூப், அதுக்கப்புறம் டிவி யூனிட், பூஜா ரூம் வந்து பண்ண போகிறோம். பூஜா யூனிட் வந்து கிடையாது. பூஜா யூனிட்னா ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு யூனிட் வந்து போட்டு ஒரு 1 feet வந்து டெப்த்து வந்து கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோர் வந்து போட்டுருவோம். பட் என்ன இது வந்து ரூமாக வந்து க்ரியேட் பண்ணி பண்ண போகிறோம். ரூமாக வந்து க்ரியேட் பண்ணி பண்ணும்போது அதிகமான ஒர்க்குன்றது வந்து இருக்கும். ஏன்னா யூனிட்டு நம்ம பண்ணும்போது வந்து வெறும் யூனிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ரூமாகவே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 பெட்ரூமில் வந்து 2 வார்ட்ரூப் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK ஃப்ளாட் இது. இந்த 2 BHK ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நம்ம இதுதான் வந்து ஒர்க்குன்றது வந்து பண்ண போகிறோம். அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும். இன்னொன்று என்னென்னா பிஃபோர் வந்து எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வீடியோவில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒர்க்குன்றது வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து புரியும். இதில் வந்து நிறைய ஒர்க்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஒரே வாட்டி வந்து போயிட்டு ஒரே வாட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. சில ஃப்ளாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ளாட்ஸாக இருக்கட்டும் ஒரே வாட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் என்னென்னா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வார்ட்ரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு பண்ண போகிறோம். பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப் கிடையாது. கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஹவுஸ், இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர், அதனால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கிறது வந்து தனியாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வெறும் வுட் ஒர்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணுறோம். ஃபால் சீலிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்றா வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காங்கன்ட்டு நான் சொன்னதுக்கப்புறம் வந்து அது ஏன் பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம்ன்றது வந்து எடுத்துப்போம். அதனால் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து நிறைய வரும். அதனால் வந்து நிறைய ஒர்க் வந்து சொன்னாலும் ஒரு 1 month டியூரேஷன் வந்து இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ்ன்றது வந்து நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் வந்து இருந்தது. அது எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து புதுசாக வந்து யூனிட்ன்றது வந்து பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர்ன்றது வந்து பண்ண போகிறோம். பூஜா ரூம் யூனிட் கிடையாது. பூஜா ரூம் வந்து இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணுறோம். இந்த மாதிரி இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்லாம் வந்து பண்ணலாம். பூஜா ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். பட் என்ன இந்த பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட். இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸடு, நவுத்த முடியாது எங்கேயுமே. ஏன்னா இது வந்து ஒரு ரூம் மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ். இது நான் நிற்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு வரும். டிவி யூனிட், பூஜா யூனிட் வந்து இங்கே வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்ட்ரூப், அந்த வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இந்த கிட்ஸ் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு வந்து வார்ட்ரூப் பண்ணுறது வந்து பண்ண போகிறோம். இது வந்து பழைய வால், சீபேஜ் ப்ராப்ளம்லாம் இருந்தது. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணி ஜஸ்ட் ப்ரைமர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கும். இன்னொன்று என்னென்னா நம்ம கேபினெட் வந்து எதுவுமே வந்து டச் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும், கேபினெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் வந்து கேபினெட்ஸ் வந்து இப்படியா இருந்தாலும் மறைய தான் போகும். அதனால் வந்து அதுக்கு தேவை கிடையாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கேபினெட் வந்து எடுத்தால் திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்கும், இப்போ இந்த இடத்துல வந்து ஒயிட் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நம்ம திருப்பி ஃபுல் ஃபினிஷிங்காக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு திருப்பி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி வால்ன்றது வந்து மேக்ஸிமம் வந்து டேமேஜஸ் ஆகாது. இருந்தாலும் ஃபைனல் வந்து பண்ணிட்டு பண்ணால் வேஸ்ட். அது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரைமர் ஆர் ஒயிட் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் அடிச்சுட்டு நீங்கள் கேபினெட்ஸ் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டோர்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு ஒரேடியாக வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரேடியாக ஒர்க்குன்றது வந்து முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் Day 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து தள்ளி வைப்பாங்க. பட் என்னென்னா நம்ம கேபினெட் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏசியோட பாக்ஸ் வந்து கீழே இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நவுத்தி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஏசி யூனிட் கூட தள்ளி வச்சுக்கலாம். பட் என்னென்னா ஏசி யூனிட் வந்து தள்ளி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு வேளை வந்து வார்ட்ரூப் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா தள்ளி வச்சுக்கலாம். மற்றபடி இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் மட்டும்தான் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பில்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டம்மி போட்டு
பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டியூப்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஏன்னா பழைய வீடுனால வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பெட் லைட்ன்றது வந்து இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்கும். அப்படியே நான் நிற்கிற ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்ன்றது வந்து இருக்கும். பழைய வீடுனால வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ், ஒரு விண்டோ, அதுக்கப்புறம் வந்து 2-3 ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக கொடுப்பாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம் கூட மீதி இடத்துலாம் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஃபால் சீலிங்ன்றது வந்து எதுவுமே வந்து பண்ணலை. வெறும் வந்து இந்த இடத்துல வந்து வார்ட்ரூப் வந்து பண்ண போகிறோம். இந்த வார்ட்ரூப் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்தது. இந்த இடத்துல வந்து வார்ட்ரூப் வந்து பிளான் பண்ணோம். அது அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பீரோ இருக்குது இல்லையா, அந்த பீரோ எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் வந்து பிளான் பண்ணோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் பண்ணதை வந்து இந்த சைடு தான் பண்ணோம். ஏன்னா கேபினெட்ஸ் வந்து பெருசாக லென்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா வரும். ஒரு எல் கார்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக வந்து திங்ஸ்ன்றது வந்து வச்சாலும் அந்த எல் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபீட்ன்றது வந்து வந்துடும். ஆப்ஷன் இல்லைனா அங்கே வந்து பண்ணியிருப்போம். பட் என்னென்னா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதனால வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 வார்ட்ரூபும் இந்த சைடு தான் பிளான் பண்ணது. அதனால வந்து கிளைண்ட் வந்து 2 வார்ட்ரூபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டோம். இப்போ நான் மாஸ்டர் பெட்ரூம் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். அந்த பெட்ரூமோட இந்த பெட்ரூம் வந்து பெருசாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காட் வந்து எப்படி போடலாம் அப்படின்ட்டு நிறைய வந்து பிளானிங் வந்து இருந்தது. பட் என்னென்னா காட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தலை வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சவுத், இது வந்து ஈஸ்ட், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்த்ன்றது வந்து வரும். இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வார்ட்ரூப் பண்ணுறது வந்து இங்கே இருந்தது. ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாத்தையும் பெஸ்ட் கண்ட்ரோல்னால வந்து ஃபுல்லாத்தையும் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் என்னென்னா அவங்க வந்து WPC இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்காம என்னோடய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு திருப்பி வந்து உட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வாலில் வந்து மேக்ஸிமம் வந்து டச் பண்ண மாட்டோம். நம்ம வாலில் தான் வந்து ஃபிட்டிங் பண்ணுவோம். பட் என்னென்னா அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு 5 mm வந்து கொடுத்துருவோம். அப்போ இதுக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும். சுற்றி இருக்கிற கேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் சேம் அதே மாதிரி தான். இந்த ஸ்டெபிலைசர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த இடத்துல வந்து ஏசியோட பாக்ஸ் வந்து வந்தது. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரிக்கல் போர்டுன்றது வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பில்லர் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம திருப்பி எல்லாத்தையும் எடுத்துருவோம் அப்படின்னா இதில் வந்து எந்த மாதிரி சிவில்ன்றது வந்து எதுவுமே கை வைக்காமல் பாக்ஸ்ன்றது வந்து தனியாக வந்து ஒரு பாக்ஸை செப்பரேட்டான்றது வந்து நம்ம ஒரு கேபினெட் மாதிரி வந்து அங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஸ்டெபிலைசர் பாக்ஸ்ன்றது வந்து ரைட் ஆர் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவுத்தி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரூப் வந்து பண்ண போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்பிள்ன்றது வந்து போட்டிருப்பாங்க. நான் ஒன்ஸ் வந்து ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வார்ட்ரூபோட ஃபைனல் வீடியோ வேணால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், பூஜை ரூம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வரும். அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள்.